ஐநாடு துணையில் அடுத்த நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். கோர்ட்டில் விவாகரத்து கொடுத்துட்றாங்க. விவாகரத்துக்கான டாக்குமெண்ட்டை வக்கீல் வாங்கி நிலா கிட்ட கொடுக்குறாங்க. இந்தாங்க நிலா, உங்களுக்கும் சோழனுக்கும் சட்டப்படி விவாகரத்து கிடைச்சதுக்கான டாக்குமெண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி வக்கீல் கொடுக்கவும் நிலா அதை வாங்குறாங்க. அப்போதான் வக்கீல் நிலா கிட்ட, என்ன நிலா, ஏன் இந்த முடிவு அப்படின்னு சொல்லி வக்கீல் கேட்க, நிலா அப்போதான், இல்லை மேடம், இப்போத்தட்டிக்கு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நிலா கிளம்ப சோழன் முகத்தை வாடி போய் வச்சிருக்காரு. கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு. நிலா நிலா அப்படின்னு சொல்லி சோழன் கூப்பிட எதுவுமே பதிலே பேசாம நிலா அமைதியா இருக்காங்க. கார் எடுங்க, வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, நிலா அது நிலா அப்படின்னு சொல்லி சோழன் பேச வராரு. ஆனா நிலா எதுவுமே பேசாம, இங்க எதுவும் பேச வேணாம், எதா இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. நிலாவும் சோழனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நிலா விறுவிறுன்னு உள்ளே வந்து அந்த டாக்குமெண்ட்டை அங்கே சேரில் வச்சுட்டு நிலா அமைதியாக உட்காந்துடுறாங்க. சோழன் பின்னாடியே வராரு. என்ன பண்ணிலாம், என்ன நடந்துச்சு கோர்ட்டில், இதுக்கு மேலே கோர்ட்டுக்கு போக தேவையில்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரொம்ப சந்தோஷமாக கேட்க, அப்போ தான் சோழன் வந்து உட்காந்து அழுகிறாரு. டே சோழா, சோழா என்னடா ஆச்சு, என்னடா அழுகிறியா அப்படின்னு சொல்லி சேரன் முகத்தை பார்க்க சோழன் பார்த்தா கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீர் வடியுது. அப்போதான் பாண்டி, பல்லவன், நடேசன் எல்லாரும் வீட்டுக்குள்ளே வராங்க. என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்க, விவாகரத்து கிடைச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, என்னடா சொல்கிற நிலா, நிலா என்னப்பா இது அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, என்ன சொல்கிறீங்க, என்னன்னா சொல்கிறீங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா கண்ணெல்லாம் கலங்குது. என்னப்பா நிலா, விவாகரத்து கிடைச்சிருச்சுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், ஆமாண்ணே, விவாகரத்து கிடைச்சிருச்சுதான், நான் இந்த முடிவு எப்பயோ எடுத்தேன் தான், அப்புறம் ஏன்பா காலையில் நீ அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், தப்பு தானே, தப்பு தான், தப்பாக சொல்லிட்டேன், உங்ககிட்ட நான் அப்படி சொல்லியிருக்கவே கூடாது, ஆனால் இவரை போய் நான் விவாகரத்து செய்யக்கூடாதுன்னு நினச்சேன், பார்த்தீங்களா, என் புத்தியை செருப்படுத்த அடிக்கணும், என்ன பண்ணி வச்சிருக்காரு தெரியுமா இவர் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அப்போதான் சோழனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன நிலா, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், ஏன் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் எனக்கு எந்த தப்புமே நீங்கள் செய்யவே இல்லை, எப்படி சோழன், எப்படி இப்படி கொஞ்சம் கூட கூசாம என் முன்னாடி எப்படி இப்படி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், நிலா சத்தியமா நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல நிலா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், இன்னைக்கு கோர்ட்ல அந்த கான்ஸ்டபிள் வாழவன் தான், அவர்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, நீங்களும் நானும் லவ் பண்ணி 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், இவர் தானே, எனக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் தானே, நாங்கள் 2 பேரும் காதலிச்சு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோமா, ஸ்டேஷனில் அப்படிதான் சொல்லி வச்சிருக்காரு, இவர் ஸ்டேஷனில் அப்படி சொன்னதுனால தான் கல்யாணமே நடந்திருக்கு, இவர் மட்டும் அப்படி சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா இவர் என் கழுத்தில் தாலி கட்டி இருக்கவே முடியாது, இவர்கிட்ட என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி தான் நான் வந்தேன், எனக்கு எங்கள் வீட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்கிற கல்யாணம் பிடிக்கல, அந்த கல்யாணத்துலேருந்து தப்பிக்கணும், ஏதாவது ஐடியா பண்ணுங்கன்னு சொல்ல வீட்டை விட்டு வந்துருங்கன்னு சொன்னார், ஆனால் இவர் என் கழுத்தை தாலி கட்டுவாருன்னு நான் கனவுல கூட நினச்சது கிடையாது, இவரை நான் காதலிக்கவும் இல்லை, இவர் என் கழுத்தில் தாலி கட்டையில் நான் விருப்பப்படவும் இல்லை, அப்போ இவர் மட்டும் அப்படி சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா இவர் என் கழுத்தில் தாலி கட்டியிருக்க முடியாது, எப்படியும் எங்கள் அம்மா அப்பா ஏற்பாடு பண்ணியிருக்கிற அந்த கல்யாணத்துலேருந்து நான் எஸ்கேப் ஆகிருக்கலாம், அவ்வளவுதான், இதை நானே போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி இருந்திருக்கலாம், ஆனால் இவர் எனக்கு முன்னாடி நானும் இவரும் உசுருக்கு உசுரா காதலிக்கிறோம், 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம், என் வீட்டில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதனால இங்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இந்த கல்யாணத்தை காரணத்தை காட்டி அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு, அப்பப்பப்பா அவ்வளோ ஒரு ட்ராமா, அவ்வளோ ஒரு பொய், என்னைய கல்யாணம் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான பொய், முடியலனே, சத்தியமாக என்னால் முடியலை, இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால் எப்படி இவருக்கு விவாகரத்து கொடுக்க வேணான்னு எனக்கு எப்படி தோணும், இப்படிப்பட்ட ஒரு ஆளு கூட எப்படின்னு குடும்பம் நடத்த தோணும், ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பொய் சொல்லுவார், ஏது பொய் சொல்லுவார், இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்ன பொய் சொல்லியிருக்கார், இப்படி ஒவ்வொன்றா நினச்சி இருக்கிறதுக்கு இவர்கிட்ட விவாகரத்து வாங்குறதே பெட்டர்னு தோணுச்சு, அதனால தான் நல்ல தெளிவான மனசோட ஜட்ஜ் கேட்கையில் விவாகரத்து வேணும்னு சொன்னேன், விவாகரத்தும் கிடைச்சிருச்சு, இனிமேல் இந்த வீட்டில் நான் இருக்க போகிறதும் கிடையாது, அண்ணே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சோழன் அப்பதான் நிலா நிலா ப்ளீஸ் நிலா அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கவும் நிலா கண்ணத்தை சேர்த்து ஓங்கி அரைஞ்சிடறாங்க. போதும் போதும், இதோட விட்டுரு, நீ எனக்கு பண்ண இவ்வளோ நாள் உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நிலா கையெடுத்து கும்பிட்டுட்டு
இங்கே ரூமுக்குள்ளே போய் பேக் எடுத்து வச்சு அதில் துணியெல்லாம் எல்லாத்தையும் அள்ளி வைக்கிறாங்க. என்னடா சோழா, ஏன்டா இப்படி பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், அண்ணே உனக்கு தான் தெரியும்லண்ணே, அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுண்ணே, அவளை தடவை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் கல்யாணம் இதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. அங்கே யதார்த்தமாக அதெல்லாம் நடந்த விஷயம் தானே. நான் போய் சொன்னேன் தான், 2 பேரும் காதலிக்கிறேன்னு போய் சொன்னேன். அப்படி சொன்னாதான் போலீஸ் ஸ்டேஷனில் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும்னு சொன்னேன். ஆனால் வேணும்னுக்கே எதுவும் சொல்லலைனே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், போதும்டா நீ ஒரு பொய்யை மறைக்க எத்தனை பொய் தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சேரன் ஒரு பக்கம் சொல்ல, நிலா பேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு பேக்கோட வெளியில் வராங்க. நிலா, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கலாம்ப்பா, எங்கேப்பா போவேன், நீ இப்போ எங்கே போய் தங்குவ அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், திவ்யா வீடு இருக்குண்ணா, நான் திவ்யா வீட்டில் போய் ஸ்டே பண்ணிக்கிறேன், எனக்கு இங்கே விருப்பமே இல்லை. நான் இங்கே நீ இருந்தேன்னா திரும்ப திரும்ப பேசி பேசி ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகும். விவாகரத்து தான் கிடைச்சிருச்சுல, விவாகரத்து கிடைச்சதுக்கப்புறம் நான் எப்படி இங்கே இருக்க முடியும்? சட்டப்படி நான் இந்த வீட்டில் இருக்கவும் முடியாது. வேண்டாண்ணா, நான் இங்கேருந்து கிளம்புறேன், நான் இங்கேருந்து போகிறது தான் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நிலா விடாப்பிடியாக பேகும் கையுமா வெளியே வராங்க. அப்போ தான் நடேசன், கொஞ்சம் பொறுமா, எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், இதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, அப்போ தான் பல்லவன், அண்ணி அண்ணி அண்ணன் பண்ணது தப்பு தான் அண்ணி, அண்ணன் இப்போ தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களே, அண்ணனுக்கு சப்போர்ட்டெல்லாம் பேசுறீங்கல்ல, அப்புறம் ஏன் அண்ணி போறீங்க? அண்ணன் சொன்னது பொய் தான், அண்ணன் இன்னைக்கு நேத்தா பொய் சொல்லுது, அண்ணன் எவ்வளவோ பொய் சொல்லியிருக்கு, அதில் இந்த பொய்யையும் சேர்த்துட்டு மன்னிச்சு விட்டுருங்களேன். சரி, விவாகரத்து தான் கிடைச்சிருச்சுல, நீங்க இந்த வீட்லயாவது இருங்களே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும், இல்லடா பல்லவா, விவாகரத்து கிடைச்சிருச்சு, நான் இதுக்கு மேல இங்க இருந்து என்ன பண்ண போறேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், நீங்களும் போயிட்டா அப்புறம் இந்த ஊர்ல சொன்னவங்க எல்லாம் கரெக்டா தானே இருக்கும், இந்த வீடு பொண்ணு தங்காத வீடுன்னு சொன்னாங்க, அது சரியா போச்சுல, ஏன் நீ போறீங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் இங்க நிலாவுடைய கையை பிடிச்சி அழுக, பல்லவா அழுகாதடா அப்படின்னு சொல்லி நிலா பல்லவனை சமாதானப்படுத்த, சோழனை பார்த்தா பாண்டி ரொம்ப கோமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. பாத்தியாடா, உன்னாலதான் ஒரு பொய் சொன்ன, அந்த பொய் உனைய எங்க வந்து நிப்பாட்டி இருக்குன்னு பாத்தியாடா, ஏண்டா ஆரம்பத்துல இருந்து பொய், ஆரம்பமே பொய்யா இருந்தா கடைசி முடிவு எப்படா நல்லா இருக்கும்? உன்னால தானடா அவங்க போறாங்க, நீ மட்டும் உண்மையா இருந்து இந்த பொய்யெல்லாம் அவங்க கிட்ட கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேனா இதெல்லாம் நடந்திருக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்ல, பாண்டி நீங்க வேற, கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வரையும் நான் கேட்டேன், என்கிட்ட எந்த பொய்யும் சொல்லலைன்னு, அப்ப கூட நான் எந்த பொய்யும் சொல்லலைன்னு அப்படி ஏன் முகத்தை பார்த்தே சொல்றாரு. இப்படி இருக்கிறவர்கிட்ட எப்படி பாண்டி குடும்பம் நடத்த முடியும், எப்படி வாழ முடியும்? அதான் நான் எடுத்த முடிவு தான் சரின்னு எனக்கு தோணுது. நல்ல வேலைக்கு விவாகரத்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. பல்லவா, நான் இங்க இருந்து போய் தான் ஆகணும், அண்ணன் நான் கிளம்புறேன், பாண்டி நான் கிளம்புறேன், அங்கிள் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பேக் எடுத்துக்கிட்டு திவ்யா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இங்க சோழன் உட்காந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காரு.